புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரிக்க உடன் பிறந்த அண்ணனே தன்னை கொலை செய்ய முயல்வதாக சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடி வடக்கு வீதிகள் உள்ள சொந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவரான கோவிந்தசாமி என்பவரின் மகன் சுரேஷ். இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தன்னை கொலை செய்ய முயற்சி செய்வதாகவும் இனி நான் வாழ விரும்பவில்லை என கூறி தற்கொலை செய்து கொள்வதாக சமூக வலைதளத்தில் கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டு உள்ளார். இந்த வீடியோவை பார்த்த அவரது நண்பர்கள் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது மயக்கமடைந்து கிடந்து உள்ளார். இதனையடுத்து உடனடியாக சுரேஷை மீட்டு காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக சேர்த்து உள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த காட்டுமன்னார் கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணைகள் திருச்சியில் டைல்ஸ் வேலை செய்து வந்த சுரேஷ் கடந்த 2 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து வசித்து வந்து உள்ளார். இவருக்கு சொந்தமாக நகரின் முக்கிய பகுதிகள், திருமண மண்டபம், வாடகை குடியிருப்பு, நிலங்கள் என கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுரேஷுக்கு ஆதரவாக யாரும் இல்லாததால் அவரை ஏமாற்றி அவரை குடியிருப்பு பகுதியில் இருந்து துரத்தி சொத்துக்களை ஏமாற்றிவிட வேண்டும் என உடன் பிறந்த அண்ணன் ரமேஷ் திட்டம் போட்டு அவரது நண்பர்கள் மூலம் தினம்தோறும் சுரேஷிடம் தகராறில் ஈடுபட்டு வந்து உள்ளார். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் இரவு சுரேஷ் தனியாக வீட்டில் இருக்கும் போது யாரோ சில மர்ம நபர்கள் அவரை வீட்டின் கதவை தட்டி கொலை மிரட்டல் விடுத்து உள்ளனர். அதனையடுத்து மீண்டும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அண்ணன் ரமேஷ் மற்றும் அவரது நண்பர்களான பிஜேபி நிர்வாகி சசி உள்ளிட்டோர் இரவு சுமார் 11 மணி அளவில் சுரேஷை கையில் ஆயுதங்களுடன் கொலைவெறி தாக்குதல் நடத்தி உள்ளனர். இதனால் மன உளைச்சலில் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. என் பேர் சுரேஷுங்க. காட்டுமன்னார் கோவில் உடையார்குடியில் ராணி காம்ப்ளெக்ஸில் இருக்கேன். எங்கள் சொந்த காம்ப்ளெக்ஸ் தான் அது. கீழே என் அண்ணன் குடியிருக்காரு. நான் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் முழு சொத்தையும் அவர் அபகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்னை டெய்லி, அதுவும் நான் இப்போ கடந்த ஒரு வாரமாக என் வீட்டுக்கு கதவை அடிக்கிறதும், என் காரை உடைக்கிறதும், என் பைக்கை கொண்டு போய்ட்டு மறைமுகமாக எங்கேயாவது நிப்பாட்டுறதும், நீ இதுக்கப்புறம் இங்கே இருந்தேன்னா நான் உன்னை கொண்டுடுவேன்னு என்னை ரொம்ப போட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இதில் கூலிப்படையை வச்சு என்னை ஒரு நாள் ராத்திரி நல்லா அடிச்சுட்டாங்க. கையை கூட தூக்க முடியாத சூழ்நிலை. நான் 2 நாள் வீட்டு உள்ளாரே அடைஞ்சு கிடந்தேன். வெளியில் வரும்போதுலாம் பயமுத்துறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மருந்து சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வேறு என்ன வழின்னே தெரியல. என்ன மருந்து சாப்பிட்டீங்க? எதுக்காக தொடர்ந்து இந்த பிரச்சனை நடக்குது? அவருக்கு குறிக்கோள் நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் அந்த ஊரில் இருக்கக்கூடாது. நான் எலி மருந்து சாப்பிட்டேங்க. அவருக்கு உள்ள குறிக்கோளும் நான் இங்கே இருக்கவே கூடாது, நான் இங்கேருந்து போயிடணும். நீங்கள் சொத்தில் பங்கு கேட்டிங்களா, இல்லை நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம்னு சொல்லுங்கள்? நான் இங்கே வாழ்ந்துட்டு போகிறேன்னுங்கிறதா கேட்டேன். ஆமாம், மனைவி எல்லாருமே அங்கே இருக்காங்க? ஆமாம், இருக்காங்க. நான் வாழ்ந்துட்டு போகிறேங்கிற இடத்துல தான் நான் கேட்டேன். ஆனால் அவங்களுக்கு இங்கே நான் இருக்கவே கூடாது, மொத்த சொத்தையுமே அவங்க அபகரிக்கணும்னு பண்ணுறாங்க. எல்லாம் கொல்ல முயற்சி பண்ணாங்களா? ஆமாம். ஆயுதங்கள் வச்சுருந்தாங்களா? ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க. கத்தி வச்சுருந்தாங்க, கட்டைக்கழி வச்சுருந்தாங்க. அதுவும் என் வீட்டு கதவை தட்டும் போதெல்லாம் கத்தியால் தட்டுற ஒரு நல்ல ஒரு சவுண்டு நல்லாவே கேட்டதுங்க. வெளியில் வாடா, நீ எப்படி உயிரோடு இருக்க, நான் உன்னை இங்கேருந்து என்ன பண்ணுறேன் பாருன்னு ரொம்ப என்னை பயமுறுத்திட்டே இருந்தாங்க. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துறீங்களா? கொடுத்துருக்காங்க. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம். இங்கே சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்தாங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களா? இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கேட்டாங்க. நடந்தது எல்லா ஒருத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு உயிர் பயம் வந்ததுனால தான்
நான் மருந்து குடிச்சு நான் இறந்து போயிடணும்னு நினச்சேங்க. உங்கள் அண்ணன் பேர் என்ன? ரமேஷ் அவர் சசி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த கூலிப்படையை வச்சு தான் இவ்வளோ காரியமும் செஞ்சிட்ருக்காங்க. எல்லா பிரச்சனையுமே நைட்டில் 11 மணி 12 மணிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு இதுக்கு தக்க நடவடிக்கை நீங்கள் தான் இருக்குது. தற்போது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறைய வந்து தமிழ்நாடு முழுக்குமே இந்த மாதிரி சம்பவம் வந்து நடக்குது. இதை வந்து முழுமையாக தடுக்கணும்னா காவல்துறை வந்து தொடர்ச்சியான ரோந்து பணியை வந்து மேற்கொள்ளணும். இது பல்வேறு இதில் வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அது வந்து சரியான இதில் செய்கிறதில்ல. சென்னை சிட்டியில் எப்படி வந்து பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி கிராமப்புறங்கள்லையும் பண்ணணும். இப்போ கிராமப்புறங்களில் வந்து சில சொத்து விஷயமா பக்கத்து தகராறு இந்த மாதிரி பணப்பிரச்சனை இதெல்லாம் வந்து சின்னதாக வரும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஏதோ சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன் வந்து எடுக்கிறதில்ல. எடுத்துகிட்டு நிராகரி, சரி இதெல்லாம் நீங்களே பார்த்துங்க, இந்த பெட்டிஷன்லாம் இங்கே வந்து விசாரிக்கக்கூடாதுன்னா இதில் வந்து மோட்டிவ் ஆகி பல கொலைகள் வந்து ஏற்பட்டு தாக்குதல் ஏற்பட்டு பல இதில் வந்து பல பேர் கைதாகி வாழ்க்கையே வந்து தொலைச்சிடறாங்க. சில பேர் மரணமும் ஏற்பட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா முன்னெச்சரிக்கையாக காவல்துறை வந்து தவறுகள் நடப்பதற்கு முன்காவே குற்றங்கள் பெருசாக நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிறியதாக வரும்போதே அந்த இரு தரப்பையும் கூப்பிட்டு என்ன இதுன்றதை பார்த்து அப்பயே வந்து பெட்டிஷனை வந்து நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து சால்வ் பண்ணி அமைச்சிட்டாங்கன்னா மீண்டும் இது போல் கொலையெல்லாம் வந்து நடக்கணும்னா பெரிய லெவலில் நிகழ்வுகள் ஏற்படாதோன்னா நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்துக்கலாம். சொத்து தகராறுகள் என்பது நம்முடைய நாட்டில் ஒரு பொதுவான நிகழ்வாக இருந்து வரும் நிலையில் சட்ட ரீதியாக அணுகுபவர்களுக்கு வழக்குகள் பல வருடங்களுக்கு நீள்வதும் மறுக்க முடியாத ஒன்றாக போன நிலையில் குடும்பத்தில் உள்ளவர்கள் அமர்ந்து பேசி தீர்ப்பதும் நல்ல முடிவை தரும் என்பதோடு அரசும் சொத்து பிரச்சினைகளை விரைவாக தீர்க்கும் வண்ணம் நடவடிக்கைகள் எடுத்தால் மக்களும் இதுபோன்ற முடிவை எடுக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த கோபியம் நிகழ்ச்சியில் மேலும் பல பரபரப்பு சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது யுவஸ்ரீ.